ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் மோகமாமன்ட்ட ஃபோன் பண்ணி காலையில் சொல்கிறேன் சிரின்னு சிரிக்கிறாரு. மக்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னாலே நாயக்குளத்தை மூஞ்சி பாருங்க. அப்பாவும் அம்மாவும் வந்து செல் எடுத்து கொடுக்குறாங்க. நான் வந்து 2வது டைம் வந்து இன்னொரு டைம் ஒரு செக் பண்ணிவிட்டு குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு மோகமாம எஸ் ஆகிட்டாரு. ஆனால் சத்தியமாக சொல்கிற மக்கள் இப்போ தான் மக்கள் இத்தனோடு சுத்தம் பண்ணியிருக்கிறேன். சரிதா? ஓகே, அடுத்த கட்டமாக 4வது டைம் உள்ள ஓடுறோமுங்க. தெரியுதுங்களா? வெறும் தண்ணியிலே இந்த அளவுக்கு லைஸ் வச்சு இன்னும் உப்பு தண்ணியில் ஊற வைக்கணும் கொண்டு போய். அப்புறம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு ஒரு டைம் விளாசணும். ஏமா நல்லா நீட்டாக குளிச்சுட்டுங்க. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு. அடுத்த கட்டமாக புளிக்கரைசலும் ஆட் பண்ணியாச்சுங்க. பல வகையான மீன் இருக்குதுங்க அதுக்குள்ளே. அது என்னென்ன மீனுன்னு சொல்லவே தெரியல. என்னமோ குறவு மீன் தாங்க. ஆவி பறக்க சுட 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 எப்படி இருக்கு பாருங்களா. அச்சா செம்மல்ல. ஆனால் ஒன்றே உண்மை மட்டும் தான் பேசுவேன். ஒரு தப்பு என்ன, இத்தனை மீன் போட்டுருக்கூடாது. டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குதுங்க, அதெல்லாம் இல்லை. இருந்தாலும் மீன் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால, குழம்பு கம்மியாக இருக்கிறனால அந்த அளவுக்கு நம்ம நினைச்ச அளவுக்கு வந்து கிரேவி வரல. மக்கள்ஸ் மாப்பிள்ள பாய் மாப்பிள்ள. ஓகே மக்களே, மாப்பிள்ள பிரிச்சாச்சு. இங்கே தனியாக பிரிச்சாச்சு. மாமாம் வலை எடுத்துக்கிட்டு கிளம்புறாருங்க. ஒரு மீன் கொண்டு போகல தலைவன். சரி ஓகே மக்களே, நான் ஆனை பிடிக்க சொல்லிட்டோம் 2 பேருமே. ஆஹன்ட்டாரு மானின்ட்டாரு. சரி இருந்து சாப்பிட்டு போகலாம், ஒன்றா செய்யலாம், ஒரு வீட்டில் ஒன்றா செய்யலாம்னா அதையும் மானிட்டாரு. போயே அவனை வீட்டுக்குன்ட்டாரு. ஸோ அதனால் அவ்வளோதான், அவரை வந்து யாருனாலையும் தடுக்க முடியாது. சரி வாங்க மாம்சே. பாய் மாம்சே. ரொம்ப பொக்குன்னு இருக்குது. அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கொடுத்தா அன்னைக்கு ஒரு தடவை செஞ்சு ஞாபகம் இருக்குதா? ஆமாம் ஆமாம், ஆற்று வீட்டில் பிடிச்சி அது ஒன்றும் பிரச்சனை இங்கே இருக்கிறதா. சரி என்ன சிறப்பாக பண்ணல விடு, இந்த வீடியோ போடலாம். சரி ஓகே ஓகேவா? ஓகே பாய் 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 பாய். சரிங்க மக்களே, பாய் மாமா. அதாவது கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். கூப்பிட்டதுக்கோசம் தான் வந்தேன். சரி சரி ஓகே பாய். பார்த்து போங்க. இங்கே தான் பழந்து நிற்கிற அப்படி சாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. தெரியாதா? சரி அடுத்த டைம் நோம்பி கூப்பிட்றாங்க. நானும் வீடியோ பண்ணுறேன். அதை நானும் இன்னும் வீடியோ பண்ணல. ஃபுல்லாக வாழைப்பழமாக இருக்குது, பயங்கரமாக இருக்கும். சரி மேம் பாய். பொக்குன்னு இருக்குது மக்களே. அவ்வளோ வாடோட்டு போக மீனெல்லாம் பிடிச்சாரு, எவ்வளோ இது பண்ணார் அவர். ஆனால் அம்மன்லாம் அப்பப்போ பிடிச்சி சாப்பிட்றவர் தான். அவருக்கெல்லாம் மீன்லாம் சாதாரணம். இப்போ நான்லாம் கூட வந்து எப்போ ரொம்ப நாள் ஏதோ ஒரு நாள் பண்ணுவான். பாய். கொஞ்சம் பொக்குன்னு இருக்குது. இதெல்லாம் ஒன்றா அடிச்சுட்டு ஒன்றா செஞ்சுருக்கலாம், ஒன்றா தான் செய்கிறதா ஐடியா. அப்புறம் மாமா அங்கே வரதுனால சரி ஒட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணுறேன்னு நானும் சுதாரணாலும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் 2ஆக பிரிச்சிட்டோம். வீட்டுக்கு கொண்டு அப்புறம் அங்கே மாப்பிள்ளை இஷ்டப்பட்ட மாதிரி செஞ்சுக்குவேன், நான் அவனை இஷ்டப்பட்ட மாதிரி செஞ்சுக்குவேன். சரி ஓகே வாங்க போகலாம். 10 minutes later. மக்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னாலே நாயக்குளத்தை மூஞ்சி பாருங்க. என்ன 2ஆவது க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்தவொடனே பாவம் ஏக்கம். க்ளீன் எப்படி பண்ணுறது? மாமாமனே ஆசுவாசமாக ஷிஃப்ட்டு கிளம்பிட்டார். அவரே மீனே கொண்டு போகல. மீன் வேண்டாமா, அவங்கள டேடி சத்தம் போடுவாரா, அதனால் அவர் கொண்டு போகல. நானும் சுதார் மட்டும் தான் பிரிச்சுக்கிட்டோம். என்ன பண்ணுறது, அவ்வளோ வரும் பாடு விட்டு பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி வா. நான் ஆனை பிடிக்க சொன்னேன், இருங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. நான் எவ்வளோ நானும் சொன்னேன், அவர் கேட்க மாட்டேட்டார். வீட்டு அவர் இல்லை, அவர் வீட்டில் இல்லைன்னு பெரிய பஞ்சாயத்தாயிரு. சரி சரி ஓகே வாங்க மக்களே. தாய்க்குளமே அடுத்த கட்டமாக மக்கள்ஸ் பாருங்கள். மீனை வந்து இந்த சலடையில் கொட்டி க்ளீன் பண்ணுறோம். சலடையில் கொட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு இது இல்லை, ஒரு சலடை வழியே வந்துருச்சுங்க. இந்தா திங்குமா, அங்கே இருக்குதே ஒரு கூட்டு கோழி, அங்கே இருக்குது பாரு. மீனா? என்னது அது? மீனா? ஓகே கொட்டுமா, கொட்டுங்க. ஓகே பக்கத்தில் இப்போ என்ன பண்ணலாம்னா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு தண்ணி போட்டு அழைச்சிக்கல. சரிங்களா? இப்போ வந்து சும்மா அந்த அழுக்கு தண்ணி போடுறதுக்காக மட்டும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறோம். அப்படி எடுத்து போடுமா, சலடையில் போடுமா. நான் சொல்கிற ஐடியா பண்ணலாம். அப்படி சலடையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி
எடுத்து போடுங்க. அப்படி எப்படி அப்படி மக்கள் அடுத்து 2வது முறையாக தண்ணியில் கொட்டி 2 டைம் தண்ணியிலே இருக்கட்டுருங்க. தண்ணியிலே இருக்கட்டும். ஏன்னா தண்ணியில் இருக்கும்போது மீன் வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாதுங்க மக்களே. அவ்வளோதான், இனி தண்ணியிலே இருக்கட்டும் விடுங்க. ஓகே, அடுத்து பாருங்க லயாவும் வந்தாச்சு. லயா க்ளீன் பண்ணலாமா? பண்ணுறியா? நீங்கள் க்ளீன் பண்ணுவியா? சரி மக்களே, நான் குளிக்கலான்னு பார்த்தேன். க்ளீன் பண்ணிட்டு குளிச்சிட்டா பாப்பா. சரி, நான் க்ளீன் பண்ணிட்டுமா? எங்கள் 2 காலுக்கு ஒரு கட்டி கொடு. நீங்கள் அப்படியே உட்காருப்பா. வாங்க மக்களே, எனக்கு எல்லாரும் உட்கார வேண்டியதான். நல்லா உட்காந்து லைனாக உட்காந்து க்ளீன் பண்ணிக்கலாம். கொடுங்க, க்ளீன் பண்ணி இதில் ஓட்டலாம். பொறிக்கலாமா? ஓகே, அது வந்து இது வந்து ஏதோ வெறா மீனாமா தெரியல. உழுவு மீன் இது வந்து கொக்கு மீன். அதான் நீங்கள் பார்த்தியா இல்லையா? ஓகே மக்களே, அடுத்த கட்டமா பெரிய மீன் நான் பண்ணுறேன். மக்கள் என்ன கொஞ்சம் அதாவது நல்லா ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இந்த மீன்லாம் வந்து சுத்தம் பண்ணி செய்யறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை. 2வது கொஞ்சம் சங்கட்டமாகவும் இருக்கும், கவிச்சி அடிக்கும். ஆனால் நீட்டாக சுத்தம் பண்ணி உப்பு தண்ணி போட்டு அலாசி, சரிங்களா, உப்பு தண்ணி போட்டு நல்லா நீட்டாக அலாசி செஞ்சு இதை குழம்பு மட்டும் வச்சிங்கன்னு வைங்க. வா, இதில் இருக்கிற சத்தெல்லாம் வேறு எதுலேயுமே இல்லை மக்களே. நம்ம நாட்டு வகையான மீன் இதுதான் சத்து, சரியான சத்து. ஆனால் என்ன கொஞ்சம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதெல்லாம் தான் வந்து கடுப்பிடிக்கிற வேலை. அவன் மேலே பார்த்து மீன் அப்பாவும் வந்து செல் எடுத்து கொடுக்குறாங்க. நான் வந்து 2வது டைம் வந்து இன்னொரு டைம் ஒரு செக் பண்ணிவிட்டு குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு குடல் எடுத்து செதில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அவங்க 2 பேரும் சரி செவில் அந்த இது இருக்குமல்ல அதை எடுக்கிறேன். இவங்க 2 பேரும் மேலே செதில் இருக்குமல்ல செதில் வந்து அப்பா அம்மா எடுக்கிறாங்க. நான் வந்து குடல் எடுக்கிற வேலை. நீ கை கழுவி வந்துச்சு கம்மன் உட்கார். நான் இனிமேல் தொடர் அவனை வச்சுரு. பாதி பண்ணுங்க. பொறுமையா பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. பொறுமை கடலும் பெரியது. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி வேலையா ஸ்கூல் சொல்லி விட்டாங்களா இல்லையா? ஏன் மக்களே, பொறுமை கடலினும் பெரியது. மக்களே எஸ் ஆகிட்டாரு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் மக்களே, இப்போ தான் மக்களே இத்தனோடு சுத்தம் பண்ணியிருக்கிறா. சரிதா, ஒரு 10-12 மீன் சுத்தம் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் சரியான கஷ்டங்க. பெரிய மீனுக்கு சின்ன மீனுக்கு வித்தியாசம். டேஸ்ட் நல்லா இருக்கும், ஆனால் கஷ்டம். அப்பா கிளம்பிட்டார். அப்பா எஸ் ஆகிட்டாரு. நானும் அம்மா உண்டாடி களத்தில். பாவ தாய்க்குள்ள இன்னைக்கு
தேடி நாளைக்கு போய் ஸ்கூல்ல என்ன கேட்டா என்ன சொல்லுங்க? நைட்டு ஃபுல்லாக லைட்டு பிடிச்சேன். என்ன பண்ணாங்க? ஏறையா? லயா பரவாயில்லைங்க. லயா தான் இன்றைக்கி பெரிய ஹெல்ப்பு. லயா வெளிச்சம் முடிக்கிறதுனால தான் நல்லா வந்து க்ளீன் பண்ண முடியுது. இங்கே பாருங்க தாய்க்குளம் அங்கேருந்து அங்கே வந்து வந்திக்க அப்படின்னா மெயினில் எடுத்து அந்த செதில் இருக்கமில்ல அதெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டாந்து வச்சுருவாங்க. அப்புறம் நான் என்னை பாருங்கள் மக்களே, இங்கெல்லாம் பார்த்தா கன்றவியாக தான் இருக்குது. இதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் சரிங்களா. போய் நம்ம மோட்டர் விட்டு பண்ணையை கொண்டு போய் பக்காவாக க்ளீன் பண்ணி சுத்தமாக செய்யலாம் ஓகேங்களா. ஆனால் இன்னும் அது வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். இன்னும் நிறைய வேலை இருக்குது. தாய்க்குளம் அங்கே இருக்குதுன்னு அவங்க வேலையை முடிக்கிறாங்க. நான் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா. சரி ஓகே. ஒரு பக்கம் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பாருங்க இப்படி சுத்தம் பண்ணி ஏமா தொடவே மாட்டீங்க. அதான் முன்னையெல்லாம் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் ஆற்றுல பிடிச்சி வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க. எங்கள் அண்ணன்லாம் அங்கே அக்கறையில் இருந்துங்க முளசி பச்சைப்பாளையிலேருந்து. எங்கள் அம்மா வந்து முன்னையெல்லாம் வந்து மீனை கையிலே தொடாது சுத்தம் பண்ணாது. இப்போ பாருங்க மக்களே யூடியூப்புக்காக பாவமாக இருக்குது நினச்சா என்ன பண்ணுறது. ஆனால் நல்லா இருக்குது மக்களே, உடம்புக்கு ரொம்ப சத்துங்க. சின்ன மீனாக இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப சத்து. சரி ஓகே கேட்டு நம்ம தாய்க்குளம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாருங்க மக்களே, டேடி எஸ் ஆகிட்டாரு, குளிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டேன் நல்லா திருப்தியா தக்காளி பிரியாணி இருந்து அவ்வளோதான். இந்த வயிற்றை பார்த்தாலே தெரியுது. போட்டு படுக்கிறேன். சரி மாட்டுக்கெல்லாம் தீனி எள்ளி போட்டு படுக்கிறாரம்மா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க மக்களே, பல்லை வந்து கிருட்டுன்னு பரவாயில்லைங்க. பாருங்க சின்ன அங்கே ஒரு சிஸ்டாப்பில் இஞ்சி ரெடி பண்ணியாச்சு. இஞ்சி இது பார்த்தா இன்னும் கொஞ்சம் போடணும் பல்லவே. மீன் குவான்டிட்டி அதிகம் இன்னும் அந்த அளவுக்கு வேணும். பூண்டு வந்து இன்னும் நிறைய உரிச்சிரு சரியா. இங்கே பாருங்க மல்லிகை ஒத்த பூண்டு கொடைக்கானல் பூண்டு சரிங்களா. நான் கையில் எடுக்க மாட்டேன், நான் வந்து நல்லா கை கழுவல, அதனால் வந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். அப்படி காட்டு பல்லவி. இந்த பாருங்க இது வந்து ஒத்த பூண்டு கொடைக்கானல் வாங்கியிருந்தோம்ல அதுதான். இவ்வளோ தான் இருக்குதா? அவ்வளோ ஓகே. விரைவில் கொடைக்கானல் போகிற திரும்பவும் வாங்குகிறோம் ஒத்த பூண்டு. எப்படி இதுங்காட்டி ஈஸியாக போச்சு ஏன் பாப்பா? வளகா ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே இந்த பூண்டு தான். மக்களே இங்கே பாருங்க மக்களே, இவ்வளோ மீன் தான் பண்ணியிருக்கிறோம். இன்னும் பாதி பண்ணோன்னே. ஆனால் வந்து எனக்கும் மோகமாமனுக்கு வந்து இங்கே மேலே தூக்கி லைட்டை எனக்கும் மோகமாமனுக்கு அதை வந்து ஒரு போட்டிங்க. மாமன் சொன்னார், நீ கொண்டு இத்தனை மீன் கிளம்ப மாட்டே பாதிக்கு போய் தூக்கி எறி போகிறேன், சின்ன மீனில் தூக்கி எறி போகிறேன் வாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன் மாமா என்னாலும் சரி பண்ணாமல் போடுறதில்ல அப்படின்னு. இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு மணி நேரம் இருக்குமாம்மா, ஒரு மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவ்வளோன்னு ஒரு 1/2 மணி நேரங்க. தாய்க்குளம் தான் அங்கே முடிக்க போகுது. இங்கே வந்துருச்சுன்னா டக்குன்னு வேலையாயிரு. ப்ளீஸ் மாமா நீ சேர் எடுத்து ஓட்ட வந்துக்கோ. அதுக்கு மேலே மத்தியானம் பையன் என்ன பண்ணா, மேலே இடுப்பு மேலே ஏறி முதின்னு முதிச்சிட்டான். கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. ஒரு ஆள் என்ன வந்து தரீங்க. ஏமா மக்களே மோக மாமா நீ நல்லா எஸ் ஆயிட்டியா மாமா. சரி சரி விடுங்க மக்களே, நாங்கள் பார்த்துக்கலாம். பிடிச்சி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பிடிச்சிட்டோம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய உயிர் நம்மளுக்கு தானமாக கொடுத்துருக்குது. ஸோ வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க மக்களே. என்னங்க எவ்வளோ நேரம் நம்மள இது எங்கள் வீட்டில் அந்த கரும்பட்டுறவங்களாம் வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன எது கிடைச்சாலுமே வந்து பிடிச்சலாம் சமைப்பாங்க. அதெல்லாம் பார்க்க எனக்கு எச்ச ஒரு ஆசையாக இருக்கும். அடடா செம்மையாக பண்ணுறாங்களே அப்படின்னு. இன்னைக்கு நானே அந்த மாதிரி பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு லயா தான் மிகப்பெரிய ஹெல்ப்பு. ஏனையா விதவிதமாக மீன் இருக்குதுங்க. இந்த டிஎம்கே மீன் பால் வந்து கருப்பு சிவப்பு கலர் இருக்குது. அதான் டிஎம்கே மீன். கசன்னு ஆகி போச்சு. ஓ ஸ்கூல் யூனிஃபார்மா பலேஸ். நாளைக்கு போய் டீச்சர் கேட்பாங்க என்னலையா வந்தியா. நாளைக்கு சண்டே வா நாளைக்கு. ஆமா பாருங்க லீவ் இல்லையா? ஏன்
இன்னைக்கு நைட் ஸ்கூல் ஏன்லையா? ஸ்கூலு ஆட இன்னைக்கு 3 காலையில விட்டாச்சு உங்களுக்கு வச்சுட்டாங்களா? அவனுக்கு போன வாரமே லீவு தான். நான் ஸ்கூல் வச்சதே வியாழக்கிழமை அன்னைக்கு தானே வச்சாங்க. மக்கள் அடுத்த கட்டமாக அந்த பெஞ்சில் நல்லா பிடிச்சிக்கிச்சு. அவசரத்துக்கு பெஞ்ச் எடுத்து வச்சு கம்முனு கறிக்கட்டையில் வச்சு நின்ன மோசமாக இருக்குது. கறியை வெட்ட முடியாது. பரவாயில்ல, பெஞ்சும் காட்டி தான் பரவாயில்லைங்க. சரி ரைட்டு, தாய்க்குளமே ஆரம்பிக்கலாமா? நல்லா கழுவியாச்சு டப்பை. நெக்ஸ்ட்டு மக்களே குட்டையா? இருமா. ஓகே தாய்க்குளமே. அடுத்த கட்டமாக சுத்தம் பண்ண மீன்லாம் எடுத்து உள்ள டப்பில் கொட்டியாச்சு. கொட்டிட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இங்கே அலசிக்கிட்டு அப்புறம் வீட்டில் கொண்டு உப்பு தண்ணி போட்டு அலசிக்கலாங்க. ஊற்றுமா நல்லா ஊற்று. இங்கேயே 2-3 டைம் அலசிட்டு போய்க்கலாம். அப்புறம் வீட்டில் கொண்டு உப்பு தண்ணி ஓட்டு உப்பு தண்ணியில் ஓட்டு கொஞ்சம் நல்லா நீட்டாக அலசிக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ அழுக்கு பார்த்தீங்களா? இது எந்த அளவுக்கு பண்ண போகிற மட்டும் பாருங்கள். இதை வேணால் நீங்கள் அலசலாங்க, 10 டைம் கூட அலசலாம், தப்பு கிடையாது. தெரியுதா? ஆனால் ஏமா சுத்தம் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகிப்போச்சு. மீனே தின்ன மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்ததாக 2வது டைம். சரிங்களா மக்களே? எந்த அளவுக்கு அலாசரமோ அந்த அளவுக்கு நல்லது மீனை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக 4வது டைமா? 4வது டைம் உள்ள போடுறோமுங்க. தெரியுதுங்களா? வெறும் தண்ணியிலே இந்த அளவுக்கு லைஸ் வச்சு இன்னும் உப்பு தண்ணியில் ஊற வைக்கணும் கொண்டு போய். அப்புறம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு ஒரு டைம் அலாசணும். ஏமா? ஒரு தடவை அலாசனா போதும். ஓரளவுக்கு நல்லா பரவாயில்ல. நல்லாவாயிடுச்சு, பரவாயில்லைங்க. எடுத்து போடுங்க. தெரியுதுங்களா மக்கள்? அடா சேவாங்க, அவளை கஷ்டப்பட்டதுக்கான ஒர்த்து. சரியான செத்தான மீனுங்க. எல்லாம் எடுத்து போடுங்க, ஒன்றும் விடாதீங்க. மோகமாமா எப்படி ஜம்னு தாய்க்குளமே? அடுத்த கட்டமாக உப்பு போட்டுடலாமா? ஓகே போடலாமா மக்கள்? அடுத்து பாருங்கள், உப்பு அப்படியே கரைச்சி விடுங்க. உப்புக்கு இவ்வளோ தண்ணி தேவையில்லையா இருக்குது? இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாமா இருக்குது? மீன் ஒன்றா இருக்குது மக்களை. உப்பை போட்டு கரைச்சி விட்டு ஒரு டைம் அலாசி மறுபடியும் வந்து தண்ணி பிடிச்சி உள்ளே வச்சிடலாம். மீன் உள்ளே வச்சுட்டு மீனை தண்ணியில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம செய்யறப்ப எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து அரைச்சி போட்டு செஞ்சுக்கலாம். எடுத்து கொட்டுங்க. கொட்டுங்க. அவ்வளோதானுங்க. இது வந்து 5வது டைம் அலாசரம் உப்பு தண்ணியில். சத்தெல்லாம் போகுதுமா மீனை பொறுத்த வரைக்கும்? இல்லைம்மா, மற்ற கறிக்கு மீனுக்கு இருக்கு. நான் சொல்லுவேன்ல மக்களை, நான் சொல்லுவேன்லங்க, அதிகமாக அலாசக்கூட சத்து போயிருந்தேன். அது மற்ற கறிக்கு பொறுத்த வரைக்கும். மீனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அந்த அந்த பெரிய மீனில் கொஞ்சம் நல்லா குடலில் குள்ளையில் கை விட்டுடுமா. இந்த மீன் இது அந்த மாதிரி கொஞ்சம் பெருசு இல்லையா? ஒன்றும் இல்லைப்பா. இல்லை நம்ம இது பண்ணியாச்சு, அங்கேயே அலசியாச்சு. ஒன்றுமே இல்லை. இதா இங்கே வாரு, வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு. வாரு போட்டு கசக்காத, கசகசன்னு வயிறு. இருமா இருந்தாலும் சொன்னா கேளுங்க. பாருங்க எவ்வளோ இதாவது வரும். உப்பு தண்ணியில் ஓட்ட அப்படித்தான் இருக்கு. அந்த அழுக்கு தண்ணி எடுத்தா அப்படித்தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு டைம் நல்ல தண்ணி நல்லா சொன்னா கேளுங்க. ஆமாம், இங்கே பாருங்க எவ்வளோ மடி அழுக்கு வருது பாருங்க. ஏன்னா உப்பு தண்ணியில் போட்டோம்னாலே மக்களே அழுக்க பூரா எடுக்குதா பாருங்க. தெரியுதுங்களா? அப்பளே பாருங்க, 4 டைம் அலாசணுமாங்க. 4 டைம் அலாசணும். அப்போ எவ்வளோ அழுக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு இல்லைங்க. உப்பு தண்ணியில் ஓட்டோன்னே பாருங்க எவ்வளோ அழுக்கு வருது பார்த்தீங்களா? அதுதான் உப்புக்கான மகிமை. உப்பு நல்லா கரைஞ்சிருக்காமா? இந்த கொண்டே கீழே ஊற்றிட்டு இன்னொரு டைம் நல்லா தண்ணி அலாசிடலாம். கொட்டலாம். இந்த டைம் அலாசி மறுக்கா தண்ணியில் ஊற வச்சிட்டா போதும். மீன் கெட்டு போகாதுமா தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா. நல்லா அப்படி பண்ணுங்க. சூப்பராக அலசி வச்சுங்க. இதோட 6வது டைம் அலசுதா? ஆமாயா அவன் தோசை தின்னுட்டாளு. அவ்வளோதாங்க, ஃபைனலாக ஒரு டைம் உள்ளே போட்டு வச்சிட்டோம்.
அடுத்த கட்டமாக ஜம்முன்னு ஒரு குழியில் போட்டு தான் போய் சமையலே செய்கிறோம். சரிங்களா, ஒத்தம்பெல்லாம் ஒரு கவிச்சி நாத்தங்க. ஜம்முன்னு அழுத்தோ போட்டு கையெல்லாம் கழுவியாச்சு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி. நல்லா நீட்டாக குளிச்சுட்டுங்க. ஓகே மக்களே, இந்த பக்கம் வந்து மீன் ஊறிக்கிட்டு இருக்கு. அப்படியே இங்கிட்டு பாருங்க, புளி ஊற வச்சாச்சு. கரைச்சிடலாம் பல்லவி. பல்லவி வந்து இங்கே வந்து புளி கரைக்கிறாப்புல. நெக்ஸ்ட் அப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே வந்தோம் அப்படின்னா தாய்க்குளமே இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? கொடைக்கானல் பூண்டு. சரிங்களா, ஒத்த பூண்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், இது எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சாச்சு. இஞ்சி ஆல்சோ இடிச்சிடலாமா? எல்லாமே இடிக்கிறோமுங்க, உரல்ல இடித்து தான் சமையல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வரமிளகா எடுத்து வச்சாச்சு. செம 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 செம. மக்கள், சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா 1க்கு 2 அடித்தாலே போதும். சரிங்களா, எடுத்து கொட்டிடுமா? ஓகே. நெக்ஸ்ட் இங்கே வந்து பல்லவி வந்து தக்காளி எறிகிறாப்புல. தக்காளி எறிகிறாங்க. இங்கே பாருங்க, பாருங்க, வாயில் தக்காளி எறியா. இங்கே காட்டு, தக்காளி சாப்பிட்றீங்களா? சூப்பரே. தக்காளி பாருங்க, அப்படியே எப்போ தக்காளி இருந்தாலும் தமிழ் வந்து தக்காளி எடுத்துங்கிறது, பச்சை தக்காளியே. சரிங்க மக்களே, எல்லாம் வேலை தடப்படலாம் போய்கிட்டு இருக்குது. எல்லாம் வெங்காயத்தை இடிச்சு பாருங்கள் மக்களே. வெங்காயம் வந்து சும்மா இந்த அளவுக்கு இடிச்சாலே போதுங்க. சரிங்களா, ஓகே. அங்கிட்டு பூண்டு ரெடி, இந்த பக்கம் இஞ்சி ரெடிங்க. அவ்வளோதான். இல்லை, ஒரு நிமிஷத்தில் வேலையை செஞ்சாச்சு. சரி, ஓகே. தாய்க்குளமே ஆரம்பிச்சிடலாமா? ஓகே மக்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வடை செடி தூக்கி வச்சுட்டு எண்ணெய் எடுத்து ஊற்றிருக்குமா. எண்ணெய் பாருங்க, கொஞ்சம் தான் இருக்குது. சரி, ஓகே. அதுக்குள்ளே வாங்க, தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். மீன் குழம்பு செய்கிறதுக்கு மீன் மசாலா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பொடி இருக்குது. தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். வரமிளகா கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சின்ன வெங்காயம் இடித்தது. அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, கறிவேப்பிலை. அப்படியே வந்தீங்க அப்படின்னா சோம்பு, ஜீரகம், கடுகு, வெந்தயம். அப்படிங்க வந்தீங்க அப்படின்னா பச்சை மிளகா. சரிங்களா, ஓகேம்மா. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெய் ஊற்றுறோம். அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிக்கரைசல். அது வந்து இதுக்கு உள்ளே இருக்குது. ஊற்றுங்கம்மா. எண்ணெய் அவ்வளோதான், தீர்ந்து போயிடுச்சு. இங்கே பாருங்க மக்களே, புளிக்கரைசலும் இருக்குது. ஊற்றுங்க. வாங்கிட்டு வரலான்னு இருந்தேன். மறந்துட்டு. சரி விட, எண்ணெய் கம்மியாக போல வரைக்கும் நல்லா தான் உடம்புக்கு. ஒன்றும் தப்பு இல்லை, தப்பு வராது. அடுத்த கட்டமாக ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. கடுகு போடுங்கம்மா. வச்சாச்சா? நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு கடுகுங்க போடுங்க. கொஞ்சம் சேதி போடுங்க. போதும். கடுகு போட்டாச்சு. அடுத்தது வெந்தயம். ஓகே, போட்டலாம். அடுத்தது வெந்தயம் போட்டாச்சு. சரிங்களா, அடுத்தது சோம்பு போட்டலாம். அடுத்தது சோம்பும் போட்டாச்சு. அடாடாடாடாடா, நல்ல நறுமணமாக இருக்குதுங்க. அடுத்தது ஜீரகம் போட்டாச்சுங்க. தெரியுதுங்களா? தொலை விடுங்க. எடுங்க. ஆஹா, நல்லா நறுமணம். அடுத்தது வெங்காயம் போடலாம். பச்சை மிளகா போடுங்க. போடு. அடுத்தது பச்சை மிளகா போட்டாச்சுங்க. இருங்க, பச்சை மிளகா இதாக விட்டு கறிக்கிறமா. சரி, பொறுமையா போடுங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டாச்சுங்களா மக்களே? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக பண்ணுங்க, அவசரம்லாம். ஆஹா, இந்த வெந்தயம், ஜீரகம், சோம்பு, கடுகு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து செமையாக இருக்குதுங்க. பார்த்தீங்களா மக்களே? சின்ன வெங்காயத்தை இடித்து போட்டு வச்சுருக்கேன், அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தான் பத்தல. போது மக்கள், நல்ல நறுமணமாக கமன்னு இருக்குதுங்க. சூப்பர். அப்படி பார்க்கலாம். சூப்பர் மக்களே. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலையா, தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ கருவேப்பிலை போட பிடிக்குமோ போட்டுக்குங்க. போட்டுடலாமா? போதும் மிச்சம். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுருங்க. கருவேப்பிலை அந்த 2 இருக்குது, போட்டுருங்க. அது என்ன பண்ணுற வச்சு. ஓகே மக்களே, கருவேப்பிலையும் போட்டாச்சு. அடுத்தது வரமிளகா போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வரமிளகாங்க. சூப்பர். ஒரு கலர் விடுங்க.
தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாமா? வேண்டாம் வேண்டாம். ஆனால் கேரளாவிலையெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் மக்களே சமைக்கிறாங்க. சரி வா போதும். அப்படியேங்கப்பா உடம்பே கிருகிருன்னு வருதுங்க. சாயந்தரம் போய் இப்போ வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், மீன் பிடிக்கிறதுலே செம்ம டயர்டு. அது நீங்கள் பார்த்தது வரைக்கும் நான் வீடியோ எடுத்தது தான். அதுக்கப்புறம் உள்ளே போய் களத்தில் இறங்கி நிறைய மீன் பிடிச்ச மக்கள், ஜாலியாக இருந்தது. சூப்பர். அடுத்த கட்டமா இஞ்சி. ஓகேம்மா. அடுத்தது பூண்டு. ஓகேங்க மக்களே, இஞ்சி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பூண்டும் போட்டாச்சு. ஓகேம்மா, தொலைவுள்ளா கிருட்டு. அடா இப்போ வருது பாருங்க ஒரு நறுமணம். மீன் கவிச்சு துளி கூட இருக்காதுங்க, அந்த அளவுக்கு வருது நறுமணம். இங்கே பாருங்களேன், இதுவே பாருங்க மக்களே எவ்வளோ இருக்குது. சூப்பர்மா. அடுத்ததே வணக்கட்டுமா? ஓகே. மக்கள் அடுத்து பாருங்க, நாட்டு சக்கரை வேறு தீர்ந்து போச்சு. நம்ம ஆள் வந்து வெள்ளை சக்கரையிலேயே தொட்டு இட்லி தின்னுட்டு இருக்கிறானுங்க. ஓகே, லயா வந்து மீன் குழம்போட தான் சாப்பிடுவோம் ஒரே குறிக்கோள். ஏன் லயா? சரி அவ்வளோதான் சாமி, இன்னும் கொஞ்ச நேரம். நெக்ஸ்ட்டு நம்ம அப்பா பாருங்க சாப்பிட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டு, தக்காளி பிரியாணி சாப்பிட்டு ஜாமுன் எடுத்துட்டாரு. வெஜ் பிரியாணி சாப்பிட்டு. மக்களே அடுத்து இங்கேப்பா போட்டலாமா? அடுத்து வந்து தக்காளிங்க. போடலாமா? சூப்பரே. தண்ணி ஊற்றி இல்லாமல் உள்ள உப்பு போட்டால் சரிய பேர். தக்காளி வணங்கு நல்லா தண்ணி விட்டுரும். அடுத்த கட்டமா தக்காளி வணங்குறதுக்காக உப்பு போடலாம். கொஞ்சம் கூட போடலாமா? பார்த்துட்டு போட்டுக்கலாமா? மக்களும் அடுத்த கட்டமாக வந்து கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஓகே சூப்பரு. அப்படியே கொஞ்சம் மஞ்சள் பொடி ஓட்டலாமா? ஓகேங்க மக்களே, அடுத்த கட்டமாக வந்து ஆன்டி பாக்டீரியா கலருக்கு மஞ்சள் தூள் போடுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் போடுங்கம்மா. போதுமா? சரி கரெக்டாக போட்டுக்கு, மஞ்சள் வாசகை ஆகி மாதிரி போகுது. ஓகேம்மா, கலர் விடலாம். ஓகே மக்களே, அடுத்த கட்டமா கொத்தமல்லி பொடியா? போட்டுடலாமா? ஓகே மக்கள், அடுத்த கட்டமாக கொத்தமல்லி தூளையும் ஆட் பண்ணியாச்சு. அப்படி ஒரு கலந்து விட்டோம்னா கணக்காக இருக்குது அப்படியே வேகிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாமா? ஊற்றிட்டா? ஓகேங்க, நல்லா வேகட்டும். பச்சை வாசம் போடலாம், நல்லா வேகட்டும். அப்புறம் அப்படியே வந்து மசாலாவை போட்டுவிட்டு, சரிங்களா, புளி தண்ணி ஆட் பண்ணி விட்டு மீனை போட்டு, புளி தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சு தான் மீனை போடணும். பார்க்கலாம் மக்கள். அடுத்த கட்டமாக புளிக்கரைசலும் ஆட் பண்ணியாச்சுங்க. அப்படியே புளிக்கரைசலில் வந்து மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் குழம்பு நிறைய வேணும், எப்படியும் அரை வடைச்சட்டிக்கு மேலே வேணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கலாம் வாங்க. சரி ஓகேங்க, புளிக்கரைசலை வந்து கரைச்சி ஊற்றிட்டு மறுபடியும் தேவையான தண்ணி மறுபடியும் ஊற்றிக்கலாம். ஓகே, கலந்துடலாமா? ஓகே, மசாலா போட்டலாமாம்மா? மசாலா போட்டு ஒரு கொதி விட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். சூப்பர் மக்கள். அடுத்த கட்டமாக மீன் மசாலா போடலாமா? 2 பாக்கெட் இருக்குது, மொத்தம் 3 பாக்கெட் இருந்தது ஆல்ரெடி ஸ்டாக் நம்ம வீட்டில். எக்ஸ்பைரி டேட் வந்து 11வது மாதம் வரைக்கும் இருந்துச்சு. சரி, 4 கிடக்குதுல, அப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை. இதையும் போடுமா? போட்டுவிடு. நிறைய தண்ணி ஊற்றுறமில்ல, இதில் பாதி நாள் போடுங்க. தாராளமாக போடலாமா? மீன்லாம் அதிகமாக இருக்குதுமா? மீன் அதிகமாக இருக்குது, போட்டு விடுமா, அப்போ தான் நல்லாயிருக்கும். போடுங்க, மீன்லாம் நிறையா தான் இருக்குது, நல்லா தெரியும் எனக்கு. போடுங்க. ஓகேம்மா, அப்படியே கலர் இல்லா. ஓகே மக்கள், மீன் மசாலா போட்டுவிட்டு ஒரு கிளறி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது லைட்டாக ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி உப்பு பார்த்து, தெரியுதா மக்கள், தரமாக ரெடியாக இருக்குது. இதில் வந்து தண்ணியை ஊற்றி உப்பு பார்த்து மீனை போட்டால் வேலை முடிஞ்சு. ஆக்சுவலாக தண்ணி ஊற்றுற கிளிப்பு வந்து நான் எடுத்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் எடிட் பண்ணும்போது அந்த கிளிப்பு காணுங்க. ஸோ அதனால் தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் புளிப்பு பத்தலை, அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து புளியை கரைச்சி ஊற்றியாச்சு உள்ள. சரிங்களா? சரி ஓகே, ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து மீனை போட்டால் வேலை முடிஞ்சுங்க மக்கள். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி. உப்பு பார்த்தலாமா இன்னொரு டைமு?
ஆமாம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இப்போ மறுபடியும் போட்டிருக்கோம், மறுபடியும் வந்து புளி கரைசல் ஊற்றிருக்கோம். இந்த டைம் டேஸ்ட் பார்த்துடலாங்க. கொஞ்சம் லைட் ஊற்றுமா, இப்போ பார்த்த மாதிரி தான் கணக்காக இருக்கும். அப்போ அந்த இது சக்தி மசாலா மாதிரி இல்லை இந்த மசாலா, அது மீன் குழம்பு நல்ல மணமாக மீன் வாசடிக்கு மணந்து கிடக்கும். ஓகே, இது உள்ள மீன்லாம் போட்டால் செம்மையாக இருக்கும். உப்பும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். போது உப்பும் போது. ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக கொஞ்சம் வந்து ஸ்லிம்மில் வச்சாச்சு. ஸ்லிம்மில் வச்சதுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டுடலாமா? எடுத்து போடலாமா? பல வகையான மீன் இருக்குதுங்க அதுக்குள்ளே. அது என்னென்ன மீனுன்னு சொல்லவே தெரியல. என்னமோ குறவு மீன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து கெண்டை மீன், உழுவு மீன், என்னென்னமோ மீனுங்க. எல்லாம் நம்ம நாட்டு மீன் தான். எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க. பாருங்கள் மக்களே, அடா 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 அடா, அருமை அருமை அருமை. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த மீன் குழம்புக்காக. சிறப்பு 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 சிறப்புங்க மக்களே. இந்த இடத்துல தான் வந்து மிகப்பெரிய நம்ம தப்பு பண்ணிட்டோம். இவ்வளோ மீன் உள்ள நம்ம போட்டிருக்கவே கூடாது. இதில் வந்து ஒரு காவாசி மீன் போட்டு குழம்பு வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு தப்பு நம்ம பண்ணியிருக்கோம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை ஏன் நான் இப்போயே நான் எடிட் பண்ணும்போது சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யாரும் இதை பார்த்து பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக தான். சரிங்களா? அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் இடித்து தக்காளியெல்லாம் அரிஞ்சு போட்டோம்ல, அப்படி பண்ணவே கூடாது. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு எல்லாம் செக்கில் போட்டு ஆட்டி சாந்தா, அதை ஆட்டி ஜூஸ் மாதிரி உள்ளே ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, அது ஏன் இப்படி செஞ்சோன்னு தெரில. எல்லாமே உண்மையுமே அந்த மீன் குழம்பு வந்து அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், ஒர்த்து இல்லை. அதனால தான் டைட்டில் அந்த மாதிரி வச்சுருப்பேன். சரி வாங்க கண்டினியூட்டியாக பார்க்கலாம். இந்த அவனு கூட்டுக்கு எப்போயே மீன் வேணுமாம்மா? இருசாமி வேவிட்டு ஓகே மக்களே, மீனை போட்டாச்சு. அப்படியே பாருங்கள், அப்படியே ஆவி போய்கிட்டு இருக்குது. பார்க்குறக்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள். அடா 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 அடா. ஓகேம்மா, அப்படியே கலரி விடலாமா? கலரி விடுமா மக்கள். மீனை உள்ளே போட்டோம்னாலே ரொம்ப ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இருக்கிறதுல சின்ன சின்ன மீன். ஸோ மெதுவாக கலரணும். ரொம்ப கலர வேண்டாம், நல்லா உடைய மாட்டு இருக்குது பார்த்தா. சும்மா அப்படி வச்சு அமைத்தி மட்டும் விடுமா, கிளற தேவையில்லை. நல்லா அமைச்சு விடுங்க. இது வந்து இப்போத்தை விட மக்களே வெட்டிய வரைக்கும் ஊறும் பாருங்க. ஊறுனதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்டோம்னு வைங்க, போதுமா? போதும் போதும் போதும். ஏன்னா இந்த மீன்லாம் கிளறவே தேவையில்லைங்க மக்களே. கொத்தமல்லி தலை போட்டுடலாமா? போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான், ஃபைனல் ஸ்டேஜு. கொத்தமல்லி தலையை உள்ளே போட்டாச்சுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். போடுமா போடுமா போடுமா. ஓகே, அருமை 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 அருமை. தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அப்படியே பாருங்கள், தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம், இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாமா? லைட்டாக கொதி வரட்டும். கொதிக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளறத்தான் கூடாது. மிளகா தான் எரியுது. லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்கட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இருந்து சாப்பிடலாம். சில நேரங்கள் கழித்து கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அப்போ பார்த்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் கண்ணெல்லாம் வந்து அப்படி வெளியே வந்துருந்துச்சு. மீன் கண் வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து மீன் வந்து குக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். பார்த்தாலே தெரியுதுங்களா? அது அங்கங்கே தெரியுதுங்களா? சரி ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேஸை வந்து ஆஃப் பண்ணிட்டு மீனை வந்து கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா மக்கள்? அவ்வளோதான். இப்போ நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லியோட மீன் குழம்பு போட்டு சாப்பிட போகிறோம். சரி வாங்க சாப்பிட்லாம். மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெந்ததெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லைங்க. அதெல்லாம் வந்து நல்லா தரமாக வெந்துருச்சு. ஆனால் அதை எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது மனசே விட்டு போச்சுங்க. சரி ஓகே, நைட்டு தான் அப்படி இருக்குது, காலைல பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்க. தி நெக்ஸ்ட் டே. ஓகே மக்களே, ரொம்ப நிறைய மீனை போட்டோம் மக்கள். அதுதான் இது. சரி ஓகே பரவாயில்ல, வாங்க சாப்பிடுவோம். போட்டு சாப்பிடுவோம், எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். காலையில் நல்லா நறுமணமாக தான் இருக்குது மீன் குழம்பு. பார்த்துருவோம். உண்மையை சொல்ல போனால் நைட்டு சாப்பிட்டதை விட காலையில் சாப்பிட்டது டேஸ்ட் வைஸ் ஓகே தான்.
ஆனால் என்ன சொல்கிறது, குட்டுன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குது அப்படின்னு. அதாவது நல்லா இருக்குது, ஆனால் வந்து பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? நைட்டை விட காலைல சாப்பிட்றது அந்த பழைய மீன் குழம்பு அது நல்லா தான் இருக்குது. அந்த மீன் கவிச்ச அந்த மீனுக்கு உண்டான அந்த ஒரு டேஸ்ட்டு, வாசம் அதெல்லாம் சேர்ந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. சரி, ஓகேங்க மக்களே, கடைசியில் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டியதாக இருக்குது. இது நான் பண்ண பெரிய தப்புன்ட்டேங்க. அதாவது தக்காளி இது தேங்காய் அதெல்லாம் அரைச்சி ஊற்றி நீட்டாக குழம்பு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குங்க. அதுவும் இல்லாமல் மீன் வந்து கம்மியாக போட்டிருக்கணும், மிச்ச மீன்லாம் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கணும், எண்ணெயில் விட்டு பொரிச்சிருக்கணும். எல்லாத்தையும் குழம்புல போட்டு நான் வந்து மன்சூர் மாமா வந்து என்ன சொல்லுவார்னா, அந்த வாத்துக்கறி மற்ற கறிக்கெல்லாம் வந்து இடிச்சு போட்டால் நல்லாயிருக்கும். நான் மீனுக்கு அரைச்சி ஊற்றினா நல்லா இருக்கு, நான் இடிச்சு போட்டு ஒரு அளவு நல்லா இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன், வேஸ்ட். சரிங்க மக்களே, ரொம்ப வருத்தத்தோடு இந்த வீடியோவில் முடிக்கல. விடுங்க, எல்லா நாளுமே நல்லா இருக்குமா? இப்படியும் சில நாட்கள் இருக்கத்தான் செய்யும், இந்த மாதிரி வீடியோ இருக்கத்தான் செய்யும். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறேன். அதுவரை காத்தடிக்குது வேகமாக, சத்தம் மட்டும் பேசுகிறேன். அதுவரை உங்களோட உங்கள் கேசவன் டாடா பாய், செய்யும் மக்கள்.